டிஆர்பிக்காக இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சங்கமம் மகா சங்கமம் 1 2 இப்ப 4 எல்லாம் சேர்த்து சங்கமம் பண்றாங்க. அப்போ வந்து இத நான் கேட்டேன், சங்கமம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டான். அப்படி இல்ல மேம் நான் எங்கயோ போய் சீரியல் டிஸ்கஷன் பண்ணிட்டீங்களே. விக்னேஷ் நீயே சொல்லுப்பா புடித கதை. இல்லடா நான் பாக்குறேன்டா கொஞ்ச நேரம் உட்காரு. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் உறவுகள் தொடர்கதை சின்னத்திரை அம்மாக்கள் ரவுண்ட் டேபிள். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பிரசன்டட் பை நாகா நாகானா நம்பலாம். பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ் டிஎஸ்எல் மற்றும் அன்னமால் இன்ஸ்டிடியூட். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஆக்சுவலா நான் குலதெய்வம் நடிக்கும் போது ஃப்ளட் வந்தது. அப்ப ஃப்ளட் எல்லாம் வந்தப்பல எல்லா இடத்துலயும் தண்ணி இவ்வளவு நிக்குதுன்னு சொன்னா எங்க கேமரா வைப்பீங்க, எப்படி எடுப்பீங்க, ஷூட்டிங் இருக்காது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா போட் அனுப்புனாங்க. போட் அனுப்பி மேக்கப் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது என் வீட்டுல இப்படி முறைச்சாங்க பாருங்க. ஒரு முறை இவ்வளவு தண்ணியில குச்சி வச்சு என்ன நடக்க வச்சு கூட்டு போய் டப்பிங் பேச வச்சாங்க. உண்மையிலேயே சீரியல்ல எப்படிமா நிறைய பிளஸும் இருக்கு, இந்த மாதிரி சில சேஸ்டியும் இருக்கு. சரி சார், ஏன்னா சன் டிவியோட சீரியல் மட்டும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்குள்ள ஊடுருவி வந்துடும், உள்ள வந்துடும் டக்குன்னு. ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து டக்குன்னு பதிஞ்சிடும் மனசுல. அவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டாங்க. சிம்பிளா இப்ப அம்மா வட்டினா சிவகாமி ஒண்ணுமே இருக்காது, சிம்பிள். கோபி வாடா இங்க மலரு நீ அழிஞ்சிருவடி அவ்வளவுதான். அதே தான் அவங்கள மாதிரி புனித அம்மா மாதிரி நான் பண்ணாங்க, புனித வாழ வைக்கிற கடைசியா போய் கபில கூட. இன்னும் இந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், சமையல் கட்டிலே தான் இருக்கணும். இந்த காலத்தை மாத்தி சுந்தரியா இருக்கட்டும், கயலா இருக்கட்டும், எதிர்நீச்சலா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே ஒரு இலக்கை நோக்கி தான் போறாங்க. சுந்தரி ஒரு சராசரி பெண்ணு எப்படி வாழ்க்கையில போராடி கலெக்டர் ஆச்சு. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ஒரு பையன் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நீங்க உட்காந்துருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கயல் என்னன்னா ஒரு கூட்டு குடும்பம், ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனா வெளியே போனாதான் காசு சம்பாதிச்சது குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். ஆனா அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லின மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இல்லாம ஒரு குடும்பத்தை எப்படி பேணி காக்கணும் அப்படின்றது கையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் நம்ம பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணணும், சரித்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜனனி ஓடிட்டே இருக்கா. நான் இன்னும் பாக்குறேன் நிறைய பேர், நான் இன்னும் படிச்சிருக்கேன்ப்பா, எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கல தான் வெளியே போல சொல்றாங்க. மேம் இவ்வளவு படிச்சிருக்கீங்க மேம் வேலைக்கு போல, எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல ஒத்துக்கலப்பா அதான் போல. மேம் உங்க டேலண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க, என்னப்பா பண்றது? அப்பதான் எதிர்த்து ஞாபகம் வருது, இன்னும் அடிமைத்தனம் இருக்கா பெண்கள் கிட்ட, எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். சுயமா சிந்திக்க விட மாட்டாங்களே பெண்களை. உறவுகள் தொடர் கதை அப்படின்னா ஒத்தனை குடும்பங்களும் ஒண்ணு சேர்ந்து உறவுகளோட பயணிக்கணும்ன்றதான் இந்த கதையே. டிஆர்பிக்காக இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சங்கமம் மகா சங்கமம் 1 2 இப்ப 4 எல்லாம் சேர்த்து சங்கமம் பண்றாங்க. அப்போ வந்து இத நான் கேட்டேன், சங்கமம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டான். பிடிக்காதா? ஏன் பிடிக்காதுன்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம் சங்கமம் பாத்தீங்களா, ஒரு சீரியல் கூட முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்திருப்பாங்க. அவங்களே திரும்ப திரும்ப காட்டுவாங்க. எக்ஸாம்பிள் இப்ப சிங்கப்பெண்ணே இது 3 முடிச்சுன்னா மெயின் லீட்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. எந்த ப்ரொடக்ஷன் இந்த சங்கமம் எடுக்குதோ அவங்க சீரியல் தான் நல்லா காட்டுவாங்க. சரி, நீ நிறைய சன் டிவி சீரியல் மட்டும் தான் பாப்பல, ஏன் அப்படி? ஏன்னா சன் டிவியோட சீரியல்ஸ் மட்டும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்குள்ள ஊடுருவி வந்துடும், உள்ள வந்துடும் டக்குன்னு. ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து டக்குன்னு பதிஞ்சிடும் மனசுல. அவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டாங்க, சிம்பிளா. இப்ப அம்மா வட்டினா சிவகாமி ஒண்ணுமே இருக்காது, சிம்பிள். கோபி வாடா இங்க மலரு நீ அழிஞ்சிருவடி அவ்வளவுதான். அதே தான் அவங்கள மாதிரி புனித அம்மா மாதிரி நான் பண்ணாங்க, புனித வாழ வைக்கிற கடைசியா போய் கபில கூட. இல்லையே, கபிலனை வீட்டோட கூட்டிட்டு வந்து இல்ல வச்சு நம்ம நினைக்கிறோம். நான் பண்ணவே இல்லையே, எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே அந்த அமுதா தான். அப்படி இல்ல மேம், நான் எங்கயோ போய் சீரியல் டிஸ்கஷன் பண்ணிட்டீங்களே. விக்னேஷ் நீயே சொல்லுப்பா புடித கதை. இல்லடா நான் பாக்குறேன்டா கொஞ்ச நேரம் உட்காரு. ரொம்ப அதிகமா அன்பு வச்சாலே ஆபத்தை தான் அது இல்லையாப்பா. அதனால அன்பை குறைச்சி வச்சுக்கணும். நான் கோபி மேல வந்து அதிகமா வச்சதுனாலதான் மலர் மேல வந்து அன்பு குறைஞ்சிருச்சு. ஆனா வந்து அது சும்மா உதட்டுக்கு வெளியே தான். உள்ளத்தளவுல மருமகளை ரொம்ப பிடிக்கும் தான். லாஸ்ட்ல விட்டு கொடுக்கல பாத்தியா, அதை மட்டும் சொல்லவே இல்லை நீ. அப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளதான் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எங்க போனீங்க நீங்க? மனசு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் ராஜநாடா அப்படி நடந்து வந்தா உன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கேட்டாதான் அவங்களுக்கு புரியும். நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலா நான் குலதெய்வம் நடிக்கும் போது ஃப்ளட் வந்தது.
அப்ப ஃப்ளட் எல்லாம் வந்தப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் தண்ணி இவ்வளவு நிக்குதுன்னு சொன்னா எங்க கேமரா வைப்பீங்க, எப்படி எடுப்பீங்க, ஷூட்டிங் இருக்காது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா போட் அனுப்புனாங்க. போட் அனுப்பி மேக்கப் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது என் வீட்டுல இப்படி முறைச்சாங்க பாருங்க ஒரு முறை. அதுதான் சீரியல். அவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்காம நான் இந்த மேக்கப் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அன்னைக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட முடியாது, எல்லாத்தையும் கப்பல்ல ஏறி போகும்போது எனக்கே ஒரு பெருமை, இந்த நாட்டுக்கு நம்ம தேவடா, அவங்களுக்கு வேணும்னா நம்ம தேவை போட் அனுப்புவாங்க, வேண்டாம்னா இமீடியட்லி இவருக்கு பதில் இவருக்கு போட்டு புடிச்சு விட்டுருவாங்க. தம்பி வர முடியாதுடா வாய்ஸ் இல்ல, நீங்க தான் வந்தாகணும். ஏப்பா இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க வாய்ஸ் முடியாது, இவ்வளவு தண்ணியில குச்சி வச்சு என்னை நடக்க வச்சு கூட்டு போய் டப்பிங் பேச வச்சாங்க. உண்மையிலேயே சீரியல்ல எப்படிதமா நிறைய பிளஸும் இருக்கு, இந்த மாதிரி சில சேஸ்டியும் இருக்கு. சீரியஸாவே நடிக்கும் போது இவ்வளவுக்கு தான் கேமரா செட் பண்றாங்க, இவ்வளவுதான் தெரியுது. ஆக்சுவலா வந்து நடிக்கும் போது இவ்வளவு தண்ணியில இவ்வளவுதான் கேமரால டிவில தெரியுது, இவ்வளவு தெரியுது, கீழே ஃபுல்லா தண்ணியில நிக்கிறோம். சரி அவ்வளவுதான் தண்ணி கூட்டிகிட்டே இருக்குன்றாங்க, நாளைக்கு ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த நாளும் அதே போட்டு வருது. எங்கடா ஷூட்டிங் பண்ண போறீங்கன்னா மொட்டை மாடியில ஷாட் ரெடி பண்ணிட்டோம். ஐயோ அப்ப உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு நான் வரவ தேவைக்கா அப்படி. எங்களுக்கு பூவே உனக்காக பண்ணும்போது கொரோனா டைம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை வந்து செட் அரெஸ்ட் தான் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளேயே சாப்பாடு கொடுத்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு வெளியில யாரும் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே பண்ணி கொடுத்து இல்ல கண்ணான கண்ணி பண்ணோம். சேனல்லயே சன் டிவியோட சேனல் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் ஆஃபீஸ்லேயே வீடா மாத்திட்டாங்க, ரூமை வீடா மாத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 months நாங்க அங்கதான் ஒர்க் பண்ணோம். சந்தோஷமாடா, நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா எங்களா. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கிறது வந்து சந்தோஷமா தான். ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் கூட சீரியல் போடலாம். ஆமா இல்ல இவங்களை நம்பி. ஆனா இந்த மாதிரி பாசிட்டிவ் எடுத்துக்கணும். கண்டிப்பா சீரியல்ல இருக்கிற நெகட்டிவ் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நாங்களே சீரியல்ல இருந்தாலுமே எனக்கு அந்த நெகட்டிவான வார்த்தைகள் சீரியஸா பிடிச்சது கிடையாது, நடிக்கிறப்பே எனக்கு பிடிச்சது கிடையாது. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, ஆடியன்ஸ் அப்படி நெகட்டிவ் இருந்தால் தான் உட்காந்து பார்க்குறாங்கன்னு விற்கிறாங்க. பட் அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லு. பாசிட்டிவ் எடுத்திருக்கேன் மேம். ஒண்ணு இல்ல, சுந்தரியா இருக்கட்டும், கயலா இருக்கட்டும், எதிர்நீச்சலா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே ஒரு இலக்கை நோக்கி தான் போறாங்க. சுந்தரி ஒரு சராசரி பெண்ணு எப்படி வாழ்க்கையில போராடி கலெக்டர் ஆச்சு. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ஒரு பையன் வாழ்க்கையில எவ்வளவு போராடினதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இங்க உட்காந்துருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கயல் என்னன்னா ஒரு கூட்டு குடும்பம், ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனா வெளியே போனாதான் காசு சம்பாதிச்சது குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். ஆனா அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லின பத்தி தான் இருக்காங்க. அப்படி இல்லாம ஒரு குடும்பத்தை எப்படி பேணி காக்கணும் அப்படின்றது கையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் இன்னும் இந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், சமையல் கட்டிலே தான் இருக்கணும், இந்த காலத்தை மாத்தி நம்ம பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணணும், சரித்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜனனி ஓடிட்டே இருக்கா. நான் இன்னும் பாக்குறேன் நிறைய பேர், நான் என்ன படிச்சிருக்கேன்ப்பா, எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கல தான் வெளியே போல, நான் சொல்றாங்க மேம் இவ்வளவு படிச்சிருக்கீங்க மேம் வேலைக்கு போல, எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல ஒத்துக்கலப்பா அதான் போல, மேம் உங்க டேலண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க என்னப்பா பண்றது. அப்பதான் எதிர்த்து ஞாபகம் வருது, இன்னும் அடிமைத்தனம் இருக்கா பெண்கள் கிட்ட, இவ்வளவு கஷ்டம் பாருங்களேன், சுயமா சிந்திக்க விட மாட்டாங்களே பெண்களை. ஆனா நம்ம அம்மாவெல்லாம் ரொம்ப பாவம், எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க இங்க இந்த இடத்துக்கு. எதிர்நீச்சல் அப்படியே பிரதிபலிக்குது பாருங்களேன். வாடி வாசல் தாண்டி நீ திமுறும் காலை போல, அதெல்லாம் பாட்டுக்கு மட்டும் தான் பொருந்துமான்னு தெரியல. இந்த ஜென்ரேஷனுமே இன்னும் பெண்கள் ரொம்ப முன்னாடி போகணுன்றத வந்து ஒரு சில இடத்துல தடுக்கிறாங்க அப்படின்றது வந்து எதிர்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப வாழ்க்கை நம்ம எதை நோக்கி போய் இங்கேருந்து என்ன பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். அப்ப சுந்தரி மாதிரி ஒவ்வொரு பெண்களும் இருக்காங்க, புனிதா மாதிரி ஒரு பாச காட்டுற அம்மாவும் இருக்காங்க, மீனாட்சி அம்மா மாதிரி இருக்காங்க, ரோஜா மாதிரி இருக்கிற மாமியாரும் இருக்கிறாங்க, அம்மா மாதிரி இருக்கிற குலதெய்வத்தில் இருக்கிறவங்க, இவங்கள மாதிரி குலதெய்வத்தில் பார்க்கலாம் பாசிட்டிவா இருக்காங்க. என்ன நெகட்டிவா இருந்து ஏன் இவங்க ஏன் நெகட்டிவா மாறுறாங்கன்னா, அதீத அன்பால தன்னோட தான் பசங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான். இன்னும் நான் என் பையன் அப்ப கூட அவங்க போய் மத்தவங்க கிட்ட போய் நெகட்டிவா இல்ல, என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், அந்த ஒரே ஒரு கண்ணு, என் பொண்ணு நல்லா இருக்கணும், நெகட்டிவ் மாறுறாங்க. கடைசியா சீரியல் முடிவு என்ன பண்றாங்க, நான் உன் மேல அந்த பாசிட்டிவ்ல தான் பாசிட்டிவ் ஆயிட்டேன், அவ்வளவுதான், நான் இதனால பாசிட்டிவ் ஆயிட்டேன். நான் இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, சுந்தரி எனக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றுவ. கையில என்ன சொல்லியிருக்க, போராடு, வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போராடி, உன் வாழ்க்கையே ஒரு போராட்டம், அவ்வளவுதான். மணமகளேவா, குடும்பங்களை ஒன்றிணைக்கணும், குடும்பம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப இதுல இருந்து உறவுகள் தொடர்கதை, இந்த கதை பொறுத்துமே இதுதான் உறவுகள் தொடர்கதை அப்படின்னா, ஒத்தனை குடும்பங்களும் ஒண்ணு சேர்ந்து உறவுகளோட பயணிக்கணும்ன்றதான் இந்த கதை. சத்யா வழங்கும், சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வழங்கும் பிளாக் ஷீப் உறவுகள் தொடர்கதை, presented by நாகா, powered by மெட்ராஸ் சாரீஸ். ஒரு ஃபேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தா இங்க வந்து எல்லாமே புதுசா இருக்கு. எனக்கு லைட் கேமரா முன்னாடி கூட எப்படி நிக்கணும் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயம். லைட்மேன்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு நம்ம கீழே ஒரு 3000 பேர் வேலை செஞ்சு நம்ம கமெண்ட் பண்ண அந்த இடத்துல எல்லாரும் வந்து வந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் சேலஞ்சிங்கா நம்ம பண்ணுவோம். இது நியூ இண்டஸ்ட்ரி. இந்த புடவை கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கொடுமையான விஷயம். நம்ம அப்பதான் ட்ரெஸ் சேஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க,
ரூம்குள்ள போயிருப்போம், அசிஸ்டன்ட் டப் டப் டப்னு வந்து தட்டுவான், ரெடியா மாஸ்டர், ரெடியா. நமக்கு கடுப்பா இருக்கும். நம்ம தான் இருப்போம், ஆனா நம்ம இப்பதான் முடிச்சுட்டு உள்ள வந்திருப்போம். அடுத்து உடனே இவங்க சொன்ன மாதிரி தான் உடனே கதவை தட்டி கூப்பிடுவாங்க. நான் கதவை திறந்த ஒரே நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன். இல்ல மேடம் நீங்க இது முடிச்சுட்டு கூட போங்க. அந்த மாதிரி அதாவது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கஷ்டமா இருக்கும். மற்றபடி எல்லாமே எனக்கு பிடிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இது பிடிக்காதுன்னு இல்லை, எந்த கஷ்டம் கொடுத்தாலும் தாங்க. இந்த ஒரு கஷ்டம் மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது, நான் ஓப்பனா சொல்லிட்டேன். டேஸ் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக கிடைக்கும். அப்போ வந்து ரெகுலர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ண முடியாது. அந்த டயத்தில் ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம், பிகாஸ் ஐ ஏர்ன் மோர் தென். ஸோ அப்போது நம்ம ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த மூமெண்ட் மட்டும்தான். பட் நம்ம வந்து மற்றது எல்லாமே என்ஜாய் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் தானே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரும்போது யாரும் என்கிட்ட பேசலை. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி கூட 2 இயர்ஸ் என்கிட்ட பேசலை. என்னோட பேக்ரவுண்ட் வேறு, ஃபுல் பிராமின்னால அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இது பண்ணிட்டுட்டாங்க. பட் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்றதுக்கு, ஃபங்க்ஷன் கூப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் இவ்வளோ எனக்கு தெரியும், இவங்களும் எனக்கு தெரியும், இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இப்போ வருது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சதே எனக்கு தெரிஞ்ச பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நின்று யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வேணும்னு சொல்லும்போது மனுஷனா பாருங்க, ஆர்டிஸ்டா பார்க்காதீங்க. எல்லாரும் மனுஷன் தான். ஐ திங்க் எனக்கு வந்து லைட்ஸ்மேன்ல இருந்து எல்லாருமே மனுஷன் தான். அவங்க வந்து நமக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம அழகா தெரியறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க இல்லைன்னா நம்ம சத்தியமா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த பாலிடிக்ஸ் பார்க்குறது. அவங்களும் நம்ம ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாரும் நம்ம ஒன்று தான். யாரும் தனியாக பார்க்கக்கூடாது. இதுதான் எனக்கு இதில் வந்து பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா, தயவுசெய்து யாரையும் பிரித்து பார்க்காதீங்க. மனுஷனா பாருங்க. அதுதான் என்னோட சூப்பர். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் உறவுகள் தொடர்கதை, சின்னத்திரை அம்மாக்கள் ரவுண்ட் டேபிள். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா குலுகுலி ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பிரசன்டட் பை நாகானா நம்பலாம். பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ், பி யோர்செல்ஃப் மற்றும் அன்னமால் இன்ஸ்டிடியூட். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.